ஹாய் ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வீடியோ. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முஸ்கி பேர் எல்லாமே காலனி ப்ரீடிங் போட்டிருந்தோம். ஸோ இந்த உங்களுக்கு இப்போ தெரிகிற இந்த கேஜ் ரெண்டுமே சிங்கிள் கேஜாக மாற்றி முஸ்கி ப்ரீடிங் கேஜ் போட்டிருந்தேன் காலனி செட்டப்பில். ஸோ ஒரு 10 days முன்னாடி கொஞ்சம் போகிறாங்க, கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரித்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளோட கோல்டன் ஆல்மண்ட்டும் ஒரு சில்வரும் 2 சிக்ஸ் பொறிச்சிருக்காங்க. ஒரு 3 to 4 days ஆச்சு. ஸோ அதனால் நம்மளோட பழைய கேஜை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி முஸ்கிக்குன்னு தனியாக ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கோம். இந்த கேஜ் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 1.5 1.5. ஸோ அகலம் ஹைட் எல்லாமே 1.5, உள்ளே இருக்க அளவுமே 1.5. ஸோ இந்த சைஸில் தான் ஆல்ரெடி ப்ரீடிங் கேஜ் செட்டப் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு 4 ரேக் இருக்கும், ஸ்ட்ரைட்டில் 4 அடுக்கு இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு அடுக்கை இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தனால ஒரு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போது 12 பார்ட்டிஷன் இருந்தது, 9 பார்ட்டிஷன் இருக்குது. இந்த 9 பார்ட்டிஷனில் வந்துட்டு நம்ம இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்துட்டு இதில் செட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பேர் கொஞ்சம் செட் பண்ண முடியாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸில் இருக்குது. நம்ம இடம் மாற்றிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இப்போது ப்ரீடிங் கேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். முஸ்கிக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து செட் பண்ணுறேன். நிறைய நாள் சிக்ஸும் எடுக்கலை. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ செட் பண்ணி சரி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இன்றைக்கி தான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணேன். இதெல்லாமே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பெயிண்ட் பண்ணல. சேல்ஸும் போட்டிருந்தேன், சரி நம்மளே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஜ்லேயும் ஒவ்வொரு பேர் ப்ரீடிங் போட போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்துட்டு நம்மளோட ப்ரீடிங் மேல், ஃபஸ்ட்டு ரெட் லைனேஜில் இருக்கிற மேலு. ஸோ இதுதான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பேர். இதுவும் ஒரு சில்வர் வந்துட்டு ஃபீமேலு. ஸோ ரெட்டு வந்து மேலு, இந்த சில்வர் வந்து ஃபீமேலு. ஸோ இது ஒரு நல்ல ரேஞ்ச். லைட்டாக ஒரு மிஸ் மார்க் இருக்கும், நம்ம நாடிக்கிட்ட நோஸ் கிட்ட ஒரு மிஸ் மார்க் இருக்குது. ஸோ ஆனால் ப்ரீடிங் நல்லாவே எடுப்பாங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு பேர். இது நம்ம கேஜில் இருக்க செகண்ட் ப்ரீடிங் மேல். கொஞ்சம் அக்ரெசிவான பேர்டு, நான் கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ இதோட விங் பேட்டர்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்னு. ஸோ இது ப்ரீடிங் மேல். அதோட பேர் வந்துட்டு இது அதோட ப்ரீடிங் ஃபீமேல். ஸோ அது அக்ரெசிவ்னா இது அதுக்கு மேலே அக்ரெசிவ். கையிலே நிற்காது ஒழுங்காக. ஸோ விங்ஸுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே ஒரு 2-3 சிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மறுபடியும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேரில் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 6 ஹேட்ச் ஆகி வந்துச்சு. ஒரு எக் தான் ஹேட்ச் ஆச்சு. ஒரு எக் வந்துட்டு ஹேட்ச் ஆகி ஒரு 4 to 5 weeks விங்ஸ் எல்லாமே வர ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த சிக் கொஞ்சம் இறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எக் லே பண்ணி ஒரு 1 month ஆகிருக்கும். சிக்ஸ் வந்து போன ஒரு 10 days 20 days முன்னாடி தான் ஹேட்ச் ஆச்சு. ஸோ ஆனால் இறந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இது அடுத்த ப்ரீடிங் போட்டிருக்கு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட தேர்டு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஒயிட் முஸ்கி. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும். பிளாக் ஐ, ப்ரௌன் ஷேடோ அடிச்சு லைட்டாக. ஸோ இது உங்களுக்கு கேமராவில் தெரியல. இதோட விங்ஸுமே நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஸோ
ஸோ இதோட மேலு ஃபீமேல் வந்து ஒரு டைகரில் போட்டிருந்தா அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் அதோட ஃபீமேல். இந்த பிளாக் தான் நான் அதுக்கு பேர் பண்ணியிருக்கேன் ஃபீமேலு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு உருவத்தில் தான் இருக்குது. இது லாஸ்ட் கல்லியில் இருக்குது, கொஞ்சம் நாடி இறக்கும், மற்றபடி எதுவுமே சிக்ஸ் நல்லா இறக்கும். இதோட மேல் வந்து ஒரு பிளாக், இதே மாதிரி பிளாக் மேல் இருந்துச்சு, அதுவுமே லாஸ்ட் வீக் மிஸ் ஆகிடுச்சு ஒரு 10 days முன்னாடி. ஸோ இப்போ தான் அந்த ஒயிட் கூட இப்போ நான் பேர் பண்ண போகிறேன். இது எப்படி சிக்ஸ் எடுக்குன்னு பார்ப்போம். நம்மளோட 4th பேர் வந்து பார்த்துட்டிங்களா ஒரு சாண்டல் மேலு. ஸோ இதோட விங்ஸ் பேட்டர்மே நல்லாயிருக்கு, ஃபுல் க்ரோத், இது ஃபுல் ப்ரீடிங் பேர், கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேரு. இதோட மார்க்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினது. இது ஒரு மேலு, நம்ம அந்த சாண்டலோட பேர் பண்ண போகிறது. ஸோ இதுவுமே வால் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளோட பாடி ரெட்டுக்கும் இது ஒரு லைட் பிளாக்கு, ஷேடட் பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ இதோட மார்க்கிங்குமே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே மேலு, ஆனால் மேல் மாதிரியே ஆக்டிவ் பண்ணி பார்த்தீங்களா, ரெண்டுமே மேலு. ஸோ இதுக்கு நான் ஃபீமேல் கொஞ்சம் செட் பண்ணணும். ஃபீமேல் இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ப்ரீடிங் செட்டப் இது தான். இந்த க்ரீன் கலர் ரிங்கு போட்டிருக்க எல்லாமே மேலு. ஸோ இது ஃபீமேல், இது மேல், இது ஃபீமேல் அண்ட் ஒயிட் மேல், பிளாக் ஃபீமேலு. இது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மே ரெண்டுமே மேல் தான். இது வந்துட்டு கொஞ்சம் சிக்ஸில் இருக்கனால இப்போதைக்கு எடுக்க முடியாது வெளியே. ஸோ அதனால் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு ஃபீமேல், அது மேல். ஸோ சிக்ஸ் வந்து 2 சிக்ஸ் வச்சுருக்காங்க. ஹேட்ச் ஆகி ரெண்டுமே நல்ல ஒரு க்ரோத்தில் தான், ஈக்குவல் க்ரோத்தில் இருக்குது. ஸோ பார்ப்போம். இது நம்மளோட ரெட் ஃபீமேலு, ஆனால் கொஞ்சம் ஐ ப்ராப்ளமில் இருக்குது. பாருங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு சைடு ஐ க்ளோஸில் தான் இருக்கும். இன்றைக்கி தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தாலே ரெட்டிஷாக இருக்கும். இப்போதைக்கு ஓகே. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட காலனி செட்டப்பில் வந்துட்டு ஒரு பேர் எக்கு வச்சு உட்காந்துருக்காங்க. இது ஒரு மேல் தனியாக நிற்கிது. ஸோ அங்கே இருக்கிறது ஒரு மேல், இது வந்துட்டு ஃபீமேலு. ஃபீமேல் எக்கில் இருக்குது. இது நம்மளோட மேலு. ஸோ ஹெட்டில் மிஸ்மார்க் இருக்கும். இது அதோட ரெட்டு ஃபீமேலு. ஸோ எக்கில் இருக்காங்க ரெண்டுமே. காலனி ப்ரீடிங்கில் எக்கு லே பண்ணி உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டேன். கேஜில் வந்து ஹோமரை வந்து இங்கே விட்டுருக்கேன். ஸோ இது நம்ம ஹோமர் பேருக்கு பிறந்த சிக்கு. ஸோ இது ஒரு மேலாக ஃபீமேலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அங்கே இருக்க ஒயிட் வந்துட்டு மேல்,
இந்த செக்கர் வந்து ஃபீமேலு. ஸோ நம்ம நார்மல் கேஜிலேருந்து இங்கே உள்ளே இருக்க கேஜுக்கு ஃபேன்சி கேஜுக்கு மாற்றியாச்சு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த கேஜ் இந்த மெஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு முஸ்கிக்கு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியாக ஹோம்ஒர்க் இந்த சைடு ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த ஐடியா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். நம்மளோட ப்ரீடிங் ஃபஸ்ட்டு மேல் வந்து வெளியே வந்துட்டார். ஸோ இன்னும் ஃபீடிங் பாக்ஸ் எதுவுமே வைக்கலை, அதனால் அந்த கேப் வழியாக வெளியே வந்துட்டார். ஓ ஓ ஓ ஓ வெளியே போயிடக்கூடாது. வெளியே வந்துட்டால் பிடிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் க்ளோஸாக போய் தான் கேட்ச் பண்ணணும். உள்ளே விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபீடிங் பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம். இப்போதைக்கு 4 பேர் செட் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் இருக்க எல்லாமே சிக்ஸ் எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளே செட் பண்ணணும். நான் அது ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு செட் பண்ணுறது மட்டும் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் அப்டேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ இப்போ தான் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ மிக்சிங் ஃபுட் மாதிரி நானே ரெடி பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். கம்பு, மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, இந்த 4 ஐட்டம் தான் போட்டிருக்கு. இன்றைக்கி மார்னிங் காலனி பில்டிங்லேருந்து பிரித்தது, அதுக்கப்புறம் எதையுமே ஃபுட் ஃபீட் பண்ணல. ஸோ இப்போ தான் மார்னிங்லேருந்து இப்போ தான் ஃபுட்டு வச்சுருக்கேன். ஸோ வாட்டருமே இன்றைக்கி ஃபுல்லாக வைக்கல, மார்னிங் தான் செட் பண்ணணும். ஸோ வாட்டருக்கு ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது, பட் வந்துட்டு டேக் ரெடி பண்ணணும். ஸோ இந்த கேஜிலலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதிகமாக மாற்றணும். ஸோ அந்த 2 மேல் மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ கீழே இருக்க சிங்கிள் மேல் எல்லாமே தனியாக போட்டாச்சு. அது ஒரு ரெட்டு, இது 2மே சாண்டில் மேலு, இது 3மே கீழே இருக்க 3மே மேலு. நம்ம அந்த சிக்ஸோட இந்த கேஜில் இருந்த சிக்கோட இருந்ததையுமே எடுத்து நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேஜ் பழைய கேஜ் இங்கே தான் இருந்துச்சு, அந்த முனையில் தான் ப்ரீட் ஆச்சு. ஸோ அங்கேயே செட் பண்ணிட்டேன். சரி எப்படி இருக்குது, ஃபுட் ஃபீட் பண்ணதா என்னென்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் நான் இந்த கேஜில் இருக்க 2 பேரையுமே எடுத்து நான் செட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா எக் தான் லே பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே எடுத்து இந்த 2 இதில் செட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ செட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. மொத்தமாக நம்மகிட்ட ஒரு 9 பேர் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீமேலையும் சேர்த்து, இங்கே இருக்க இந்த ஐ ப்ராப்ளம் இருக்க ஃபீமேலையும் சேர்த்து மொத்தம் 8 பேர் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு 2, இதில் ஒரு 4, 6, மொத்தம் 6, 7 பேர் இருக்குது. இது ஒன்று சேர்த்து மேல் 8 பேர் கிடையாது, மேல் மட்டும் 2 மேல் சும்மா இருக்குது. ஸோ இதுக்கு நான் வாட்டர்லாம் செட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோ போடும்போது மொத்தமாக கேஜ் ப்ரீடிங் கேஜ் செட்டப்னு மொத்தமாக காமிக்கிறேன். இது வந்துட்டு இப்போதைக்கு முஸ்கி கேஜ் அப்படி ப்ரீடிங் செட்டப்னு சொல்லிட்டு போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான். இப்போ டைம் ஆல்மோஸ்ட்டு 11 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 11:05. ஸோ இந்த மொபைல் வந்துட்டு நான் நைட் டைம் மாடிக்கு வரும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்காது. ஸோ இந்த டோர் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ டார்ச்சுக்காண்டி இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிப்பேன். பட்டன் ஃபோன் நல்லாயிருக்கும் உண்மையிலே டார்ச். இது நம்ம நார்மல் கேஜ். அங்கெல்லாம் சைலண்ட்டாக உள்ளே இருக்குது. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் ஹேச்சிங் இருக்குது. ஸோ இது அவ்வளோவா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. மார்னிங் வந்தேன்னா இந்த சின்ன இன் அண்ட் அவுட் கேஜ் மட்டும், டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுவேன். மற்றபடி அது இது ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ இது நம்மளோட மிக்சிங் ஃபுட்டு நான் இப்போ தான் ரெடியே பண்ணேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி இருக்கும், கம்பு, கோதுமை, மக்காச்சோளம் உடச்சது இருக்கும். ஸோ இந்த 4 ஐட்டம் தான் இப்போதைக்கு எல்லாத்துக்குமே போட்டுட்ருக்கேன். இந்த ரூம்குள்ளேயே அதெல்லாம் ரொம்ப வேர்த்துச்சு. நான்
அடுத்து இது எல்லாமே எட்ஜ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் ஜிபி vlogs அண்ட் இன்ஸ்டாலேயும் ஜிபிஆர்எம் vlogsன்னு இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு, நியூ அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணி வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ டில் தென், பை பாய்.